சுத்த சன்மார்க்கத்தில் தியானம் ஓர் ஒழுக்கம் என்கிறார் சிவகுரு ஐயா அவர்கள். அப்படியல்ல, அவர் உண்மை தெரியாமல் பேசுகிறார். தியானத்தில் ஒழுக்கம் என்பது அட்டாங்க யோகத்தின் கீழ் வருகின்ற இயமம் நியமமே தியானத்தின் ஒழுக்கம். தியானத்தின் முடிவு ஜீவசமாதி அடைதல். சுத்த சன்மார்க்கத்தில் ஒழுக்கம் என்பது இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். அதிலும் இந்த கரண ஒழுக்கம் எதனால் வரும் என்றால் ஜீவகாருண்யத்தாலேயே வரும். அந்த ஜீவகாருண்யம் அன்பினால் அல்லது மற்ற வகையால் வராது என்கிறார் வள்ளலார். அப்படியென்றால் தியானம் செய்தால் அன்பு வராது என்பது உண்மை. தியானம் என்பது உண்மையில் என்னவென்றால், பிராணாயாமம் செய்து மூச்சை சில அங்குலத்தில் உள்ளே இட்டு வெளியே இழுப்பது. அதன் பின்பு தாரணையில் ஒவ்வொரு சக்கரங்களில் மனதை குவிப்பது. இதையே 12 ஆண்டுகள் நீண்டு குவித்தார்.